மெகா 24 நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். தலைமுடி தொடர்பாக நிறைய பேருக்கு பிரச்சனைகள் இருக்கும். இதில் பார்த்தோம்னா ஹேர் ஃபால் அப்படின்ற பிரச்சனையோ இல்லை நரைமுடி எதனால் ஏற்படுது? இளம் வயதிலேயே நிறைய பேருக்கு இந்த கிரே ஹேர் பிரச்சனை இருக்கும். ப்ரீமெச்சூர் கிரே ஹேர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தலையில் நரைமுடி ஏற்படுவதற்கு அதிகமாக ஹேர் ஃபால் ஆகிறது. இன்னும் தலையில் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா டேண்ட்ரஃப், எப்போவுமே எனக்கு டேண்ட்ரஃப் இருந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த கிளைமேட்டுன்னு கிடையாது, எந்த கிளைமேட்டாக இருந்தாலும் சரி எனக்கு டேண்ட்ரஃப் இருக்கும். இதனால தான் அதிகமாக ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. தலைமுடி பராமரிக்க நம்ம என்னென்ன செய்யலாம்? நேச்சுரலாக நிறைய வழிமுறைகள் இருக்குது. ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். டேண்ட்ரஃப் இருக்கும்பொழுது ஒரு சிலர் என்னென்னா நல்ல டேண்ட்ரஃப் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஷாம்பூஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. இதில் ஹாட் கெமிக்கல்ஸ் இருக்கிறதுனால கொஞ்ச நாளைக்கு நமக்கு டேண்ட்ரஃப் பிரச்சனை இல்லாமல் இருந்தாலும் திரும்பவும் ஏற்படுவதற்கோ இல்லை அதிகமான தலைமுடி உதிர்தல் பிரச்சனை ஏற்படுவதற்கோ காரணமாக இருக்குது. ஸோ இன்றைக்கு காலகட்டத்தில் ஹேர் ஃபால்க்கு முக்கியமான ஒரு ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா உடலில் அதிகமான உஷ்ணம் ஏற்படுவது. ஸோ உடல் சூடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இந்த உடல் சூடே நம்ம என்ன சொல்கிறோன்னா சித்த மருத்துவத்தில் பித்தம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த 3 தோடங்களில் பித்தம் அதிகரிக்கும் பொழுது அதிகமான தலைமுடி உதிர்தல் ஏற்படுறது, வெள்ளை முடி வர்றது. ஸோ நரைமுடி நிறைய பேருக்கு வர்றதும் உடலில் பித்தம் அதிகமாகிறது காரணமாக இருக்குது. ஸோ இதனால தான் பேசிக் கான்செப்டே என்னென்னா, நமக்கு தலையில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை சரி செய்கிறதுக்கு கல்லீரல் தொடர்பான மருந்துகளை நம்ம எடுத்துக்கணும். ஸோ கல்லீரல் வளமாக இருக்கும் பொழுது தலைமுடி தொடர்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு சரியாகும். ஒரு சிலருக்கு நம்ம நல்லா பார்ப்போம், காலையில் எந்திரிச்ச உடனே எனக்கு வாய் கசப்பாக இருக்குங்க, வாந்தி வர மாதிரி ஒரு சென்சேஷன், வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குது, அடிக்கடி கிடினஸ், மைக்ரைன் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. தலை சுத்தலோ இல்லை ஒற்றை தலைவலி பிரச்சனையோ இருக்கிறது. இது நமக்கு உடலில் பித்தம் அதிகமாக இருப்பதனால வரக்கூடிய பிரச்சனை தான். அப்போ பித்தம்னா நமக்கு கல்லீரலை பலப்படுத்தும் பொழுது நமக்கு உடலில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் குணமாகுது. அதனோடு சேர்த்து தலைமுடி உதிர்தல் அப்படின்ற பிரச்சனையும் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். இதை தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணி என்னென்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும்? முக்கியமாக இந்த தலைமுடி உதிர்தல், இளநரை பிரச்சனைக்கு கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகளே காரணம் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த கல்லீரலை நான் லிவரை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணலாம்? ஏற்கனவே நான் லிவரில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, ஜாயிண்டிஸ் மாதிரி இன்ஃபெக்ஷனோ, கால் பிளாடர் ஸ்டோனோ இல்லை லிவர் ஃபங்க்ஷன் நமக்கு ஏற்கனவே பாதிக்கப்பட்டு இருந்தால் கண்டிப்பாக தலைமுடி உதிர்தல் ஏற்படுது. இல்லை அடுத்த முக்கியமான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது ஹீமோகுளோபின் லெவல். நம்ம உடலில் ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருக்கும்பொழுதும் தலைமுடி உதிர்தல் ஏற்படுது. சரியாக டைஜஷன் ஆகாமல் இருந்தாலோ, கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மலச்சிக்கல் தொந்தரவு இருந்தாலோ நமக்கு என்ன ஆகுதுன்னா அதிகமான தலைமுடி உதிர்தல் அப்படின்ற பிரச்சனை வருது. இதை சரி செய்கிறதுக்கு நம்ம உணவில் என்னென்ன சேர்த்து சாப்பிடலாம்? ஏன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு குழந்தைகளுக்குமே இந்த பிரச்சனை இருக்குது. குழந்தைகளுக்குமே இந்த கிரே ஹேர் ப்ராப்ளம் இருக்குது, ரொம்ப தலைமுடி உதிர்தல் பிரச்சனை இருக்குது. ஸோ இதை சரி செய்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக வாரம் ஒரு முறை இந்த ஹேர் பேக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹேர் பேக் அப்படின்னு சொல்லும்பொழுது இது எல்லாமே மூலிகைகள் சார்ந்து இருக்கக்கூடியது தான். இதை பயன்படுத்தும்போது நரைமுடி நமக்கு மறைய ஆரம்பிக்கும். இது டை மாதிரி இல்லை, ஆனால் ஹேரோட ரூட்டை நமக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹேர் ஃபாலிகல்ஸை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணிவிடும். ஸோ அதனால் நமக்கு ரத்த ஓட்டம் அதிகரித்து நமக்கு நரைமுடி வராமல் தடுக்கப்படுது. இதில் என்னென்ன மூலிகைகள் நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நெல்லிக்காய் பொடி நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லும்போதே தலைமுடிக்கு ரொம்ப சிறந்தது விட்டமின் சி மற்றும் இரும்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காயக்கருப்ப மூலிகை தான் நெல்லிக்காய். ஸோ இந்த நெல்லிக்காய் பொடியை நம்ம எடுத்து வச்சிடணும். இதனோட சேர்த்து அவுரி பொடி. ஸோ நெல்லிக்காய் பொடி, அவுரி பொடி, கடுக்காய், இந்த 3 பொடியும் சம அளவு எடுத்து தேங்காய் பால் விட்டு கலந்து வச்சுக்கணும். பேஸ்ட் மாதிரி நல்லா கலந்து எடுத்துட்டு இதை வாரம் ஒரு முறை தலையில் அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ தலையில் நம்ம அப்ளை பண்ணும்போது தலைமுடி உதிர்தல் அப்படின்ற பிரச்சனை நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ தலையில் எப்படி அப்ளை பண்ணணும்னா தலையில் ரூட்லேருந்து, ஸ்கேல்ப்லேருந்து ரூட்லேருந்து நம்ம ஒரு லேயராக எடுத்துகிட்டு இதை அப்படியே நம்ம ஸ்கேல்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து தலையை நல்லா வாஷ் பண்ணிடணும்.
இதுலேயே நமக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ தொடர்ந்து இதை பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது தலைமுடி உதிர்தல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். நரைமுடி, ஸோ அதிகமான நரைமுடி, ஸோ இதுக்கப்புறம் எனக்கு நரைமுடியே வரல அப்படின்ற மாதிரி இருக்கும். கொஞ்ச நாள் கழித்து ஒரு குறிப்பிட்ட வயது 30 வயதிற்கு உள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு நரைமுடி கருமை நிறத்தில் மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. இப்போ தொடர்ந்து இந்த மருந்துகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். சரி, இந்த ஹேர் பேக்கை நம்ம ரெகுலராக எடுத்துக்கணும். அதற்கு அடுத்தது நம்மளுடைய டயட்டில் ரொம்ப உப்பு சுவை, புளிப்பு சுவை, இது ரெண்டுத்தையுமே நம்ம தவிர்க்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம தவிர்க்கும்பொழுது தான் நம்ம லிவர் வந்து நல்ல ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பித்து அதுக்கப்புறம் நமக்கு ஹேர் லாஸும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஒருவேளை நமக்கு ஹீமோக்ளோபின் லெவல் குறைவாக இருக்குது, அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை இருந்து அதனால் தலைமுடி உதிர்தல் ஏற்படுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ இது இப்போ அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை இருந்ததுன்னா அதை சரி செய்கிறதுக்கு பேசிக்காக நிறைய வழிமுறைகள் இருக்குது. இதில் தினந்தோறும் ஒரு மாதுளை, ஸோ மாதுளை எடுக்கும்போது நமக்கு பிளட்டில் நல்லாவே ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இதில் அதிகமான இரும்பு சத்து இருக்கிறதுனால நம்ம உடலில் லிவர், அதாவது கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும், பிளட்டில் நிறைய டாக்ஸின்ஸ் இருந்தாலும் அதை க்யூர் பண்ணுறதுக்கு மாதுளை மிக சிறந்தது. அப்போ நாட்டு மாதுளையை நம்ம எடுத்து பயன்படுத்த போகிறோம். ஸோ நாட்டு மாதுளை சாறு தினம்தோறும் நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது தலைமுடி தொடர்பான பிரச்சனை, அதிகமான முடி உதிர்தல், நரைமுடி, இது வந்து நமக்கு கண்ட்ரோலாக வரும். கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இதுலேயுமே முக்கியமாக கரிசலாங்கண்ணி கற்பம் அப்படின்ற ஒரு மருந்து சித்த மருத்துவத்தில் இருக்குது. இது டேப்லெட், அதாவது மாத்திரை வடிவிலும் கிடைக்குது. ஸோ கரிசலாங்கண்ணி கற்பம் மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாத்திரையை 2 காலையில் 2 இரவு 2, ஸோ இந்த மாதிரி நம்ம பயன்படுத்திகிட்டே வரணும். ஸோ கற்பம் மருந்து அப்படின்னா உணவுக்கு முன் எடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த உணவுக்கு முன் நம்ம எடுக்கக்கூடிய இந்த கற்பம் மருந்து மாத்திரைகளாக இருக்கும்பொழுது 2 மாத்திரை, அல்லது கரிசலாங்கண்ணி கற்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரணம் பொடி மாதிரி நமக்கு இருக்கும். ஸோ இதையுமே நம்ம பயன்படுத்தும் பொழுது தேனில் கலந்து நம்ம பயன்படுத்தலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து காலையிலும் இரவிலும் 2 வேளை தேனில் கலந்து எடுக்கும்போது தலைமுடி உதிர்தல், நரைமுடி நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். அதுவும் முக்கியமாக ப்ரெக்னன்சி டைமில், பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ், இந்த டைமில் தான் நமக்கு அதிகமான தலைமுடி உதிரும். ஸோ பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமான தலைமுடி உதிரும். அதே மாதிரி மெனோபாஸ் டைம்லேயும் அதிகமாக தலைமுடி உதிரும். ஸோ இதை நம்ம சரி செய்யறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் நெல்லிக்காய், மலை நெல்லிக்காய் லேகியம், இதை வந்து பயன்படுத்தலாம். இப்போ பொதுவாகவே மலை நெல்லிக்காய் லேகியம் சொல்கிறது நம்ம உடலில் அதிகமான உஷ்ணத்தை குறைப்பதற்கும், கல்லீரல் தொடர்பான பிரச்சனை இருந்தால் அதை சரி செய்கிறதுக்கும் பயன்படுது. அப்போது தலைமுடி உதிர்தல் இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது, தலைமுடி உதிர்தல் பிரச்சனையை சரி செய்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த மலை நெல்லிக்காய் லேகியத்தை நம்ம பயன்படுத்தும்போது ஹேர்ஃபால் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகுது. இது குழந்தைகளாக இருக்கும்போது, ஸோ குழந்தைகளுக்கு இந்த லேகியம் கொடுக்கணுன்னா 3 கிராம் அளவுக்கு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கொடுக்கலாம். இப்போ பெரியவர்கள் எடுக்கணும் அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஸோ காலை இரவு 2 வேளையும் இந்த மலை நெல்லிக்காய் லேகியம் பயன்படுத்தும்போது தலைமுடி உதிர்தல் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகும். ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தோம்னா நமக்கு உறக்கம், ஸோ சரியான உறக்கம், உடல் உஷ்ணத்தை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கப்புறம் யூரின் மோஷன் ஃப்ரீயாக போதா அப்படின்றதும் நம்ம செக் பண்ணிக்கணும். உடலில் கழிவுகள் இருந்தாலோ, அதுக்கப்புறம் ஹீமோக்ளோபின் லெவல் ரொம்ப குறைவாக இருந்தாலோ தலைமுடி உதிர்தல் பிரச்சனை இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம சரி செய்துட்டு நான் சொன்ன மாதிரி இந்த ஹோம் ரெமடிஸ், காயக்கருப்பு முறைகளை ஃபாலோ பண்ணும்போது தலைமுடி உதிர்தல், நரைமுடி தொந்தரவுகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமடையும். ஸோ இந்த பகுதியில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றும் ஒரு பயனுள்ள பகுதியில் சந்திக்கிறேன். நன்றி.